ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மௌனம் பெரும் பாதுகாப்பு. மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றத எடுத்துக்காட்டும் விதமாக மகான் அரவிந்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1908 மே 5 இருந்து 1909 மே 6 வரை அலிப்பூரில் 9 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட தனிச்சிறையில் அடைக்கப்பட்டவர் அரவிந்தர். வேறு வழியின்றி அவரின் பிரார்த்தனையும் தியானமும் அவரை மெல்ல மௌனத்தை நோக்கி செல்ல வைத்தது. அவர் கடைபிடித்த மௌனம் அவருக்குள்ளேயே மாற்றத்தை உருவாக்கியது. அந்த மாற்றத்தின் உச்சமே அவர் பெற்ற இறைத்தன்மை. பிரிட்டிஷ் அரசு கோபத்தின் ஒரே பயன் நான் இறைவனை அடைந்ததே அப்படின்னு அரவிந்தர் தன்னோட வரலாற்றுல எழுதியிருக்காரு. மௌனம் அவரையும் அறியாம தெய்வீக நிலைக்கு உயர்த்தியது. மௌனத்தை கடைபிடித்தவர்கள் தனி மனிதர்களாக புதிய சரித்திரங்களை உருவாக்கி இருக்காங்க. ஆனா சாதாரணமானவர்கள் புறம் பேசியே அடுத்தவர்களை நோகடித்து கொண்டிருக்காங்க. சக்தியை இழந்திருக்கிறாங்க. தன்னை சுற்றி இருக்கும் சூழலை அடுத்தவர்களின் மனோபாவங்களை புரிந்து கொள்ளாம தேவையின்றி பேசியே பலரும் கோமாளிகளாக பார்க்கப்பட்டு வருகிறாங்க. எதை பற்றியும் யோசிக்காம பேசுபவர்கள் விரக்தி மனோநிலைக்கு சென்று விடுகிறாங்க. வாழ்க்கையில் பிடிப்பின்றி உற்சாகமின்றி விரக்தியில் இருப்பவர்களும் எதிர்காலம் குறித்த கவலையில் இருப்பவர்களும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாங்க. பொதுவாக அதிகமாக அவசரப்பட்டு பேசுபவர்களை யாரும் நம்பவே மாட்டாங்க. இவர்களை சுற்றி இருப்பவர்களும் நம்ப மாட்டாங்க. அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு நம்பிக்கையான நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. அளவிற்கு அதிகமாக எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை தொணத்தொணப்பவர்கள் அறிதல் அவசியம். இப்போது நான் பேசப்போகும் வார்த்தை அவசியம் தேவைதானா என்று உள்ளுணர்வோடு பொறுப்புணர்வோடும் தொடங்கும் எந்த பேச்சும் மிகச் சரியாக அமையும், நோக்கமும் நிறைவேறும். உலக பிரசித்தி பெற்றவர்கள் இதை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. எதை பேசினாலும் காலம் சூழல் தேவை அறிந்து சுருக்கமாக பேசுவது வெற்றியாளர்களுக்கான அடையாளம். தேவையற்ற நேரங்களில் மௌனம் தலை சிறந்த பதில். இன்று முழுவதும் அதை பற்றியே சிந்தியுங்க. பேசுவதை குறைத்து மௌனம் காப்பதில் பயிற்சி செய்து பாருங்க. வித்தியாசத்தை உங்களால உணர முடியும். ஆளுமையும் உயரும், அறிவாற்றலும் கூர்மையாகும். மௌனம் அப்படிங்கிறது பெரும் பாதுகாப்பு அப்படிங்கிறத உங்க மனசு உணரும். இதுதான் உண்மை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளும் போது மௌனம் ஆவீங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.